வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க அவைட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டை 213 சொல்லிட்டு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 157 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல இருக்கு. பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 22.4 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஏன்னா நமக்கு லோ வேல்யூஷன் வரும்போது நம்ம 16x நம்ம ஹையாக தான் வைப்போம். ஸோ இப்போ இவன் 25க்கெலாம் மேலே போயிட்டு தான் இப்போ கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இன்னமும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிபிஐ பொறுத்த வரைக்கும் 0.9 சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் ஏதாவது இப்போ இருக்கக்கூடிய இதே பெர்ஃபார்மன்ஸஸே அவங்க இதை கண்டினியூ ஆனால் கூட ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பிபிக்காக வேணால் இருக்கலாம். அப்படித்தான் நம்ம அசியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. பீட்டா 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.50ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நான் இது என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்க பிஇ சார்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இவன் பாருங்களேன், ஜனவரி மாதம் 2025 இந்த வருஷத்தோட ஜனவரியில் 31 போயிருக்கிறான். பிஇ 31 போயிருக்கிறான். அந்த காலகட்டங்களில் அவனுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா 198.90 இருக்கு, கிட்டத்தட்ட 200 ரூபா. ஸோ இப்போ 200 ரூபா வந்துச்சாலே பிஇ 31. அப்போ பிஇ 16ன்னு வந்ததுன்னா அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பாதி அந்த ரேஞ்சு நமக்கு பார்க்கணும், அட்ஜஸ்ட் ஆகணும். ஏன்னா லோ வேல்யூவாக தான் இருக்குது. இது இன்கம் ரொம்ப லோவாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம். நல்லா அதிரிபதியாக அடிச்சு பிடிச்சி கொடுத்துட்டான்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 54% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு வரும்போது இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ரெவென்யூ மிக்ஸில் இவங்க ஹெல்த் இன்க்ளூடிங் பர்சனல் ஆக்சிடென்ட் அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட 44% இவங்களுடைய ரெவென்யூவை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுக்கப்புறம் மோட்டார் இன்சூரன்ஸ் 36% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது ரெண்டு சேர்ந்து 80%. பாக்கி 20% தான் இந்த சைடு ஃபயர் அண்ட் சேஃப்டி, அதர் மிஸ்லேனியஸ்லாம் வருது, இன்ஜினியரிங், தென் லைபிலிட்டிஸ். ஸோ இப்போ இதெல்லாம் 80% பார்த்தோம்னாக்க ஹெல்த் இன்க்ளூடிங் பர்சனல் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் மோட்டார் இன்சூரன்ஸ். இந்த ரெண்டு மேஜர் கான்ட்ரிபியூஷனாக வருதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இது குவார்டர்லிக்கு வந்திருக்கு. ஆனுவலைஸ்டுலேயும் இதே ரேஷியோ தான் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஹெல்த்னாக்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அது ஹெல்த்துக்குள்ளே கொண்டாந்துடுறாங்க. நம்ம மோட்டார் இதில் வரும்போது நமக்கு ஆக்சிடென்ட் அந்த பர்சனல் கவர் அப்படிலாம் சேர்த்து எடுக்கும்போது இதுக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டு வராங்களா, இல்லை உண்மையிலேயே மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 23.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 39.7% குறைஞ்சு போயிருக்கு. Q2Q ரெவென்யூ நம்ம Q2Q பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூவில் ஒரு 2000 கோடி ரூபா கூடி இருக்கு. அதனால நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கான நெட் ப்ராஃபிட் கூடல, கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 350 கோடி ரூபா கிட்ட கம்மியாயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா 0.3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. போன குவார்ட்டரில் 2.4 இருந்தவே இந்த குவார்ட்டரில் 0.3 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷனுக்கு இறங்கி இருக்கிறான். அதுக்கப்புறம் இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா 7.1 இருக்கு. 7.1 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது போன குவார்ட்டரை காட்டிலும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 3 குவார்ட்டரை நம்ம பார்க்கும்போது ஜிக்ஸாக் ஆயிருக்கு. இல்லாட்டி இந்த 3 குவார்ட்டரில் 4 குவார்ட்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க
டிசம்பர் 2024 6 இருந்தது 6.3 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். இப்போ ஸ்லைட்டாக ஒரு ஸ்லிப்பேஜ் ஆகிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த செப்டம்பரில் திடீர்னு ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, அப்போ இதுவே ஒரு பேட்டர்ன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த செப்டம்பரில் ஃப்ராக்ஷனில் எடுத்திருக்கிறானா, 2024 செப்டம்பர்லேயும் ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கிறான் 0.5. போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட 62%, அதாவது ஜூன் 2024 காட்டிலும் 62% கம்மியாக இருந்திருக்கு. இந்த தடவை 2025 செப்டம்பரில் ஜூனை கம்பேர் பண்ணும்போது 86% கீழே விழுந்திருக்கு. 2024 62% கம்மியாயிருக்கு, மைனஸில் போயிருக்கு, கம்மியாயிருக்கு. 2023 167% கம்மியாயிருக்கு. கிட்டத்தட்ட 2023 ஜூனில் வந்து பார்த்தோம்னா 1.6 எடுத்தவன் செப்டம்பர் 2023 -1.1 போயிருக்கிறான். அதே மாதிரி செப்டம்பர் 2022 61% கம்மியாயிருக்கு. அப்போ இவனுக்கு செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக ஃப்ராக்ஷனாக வர்றதுங்கிறது இவனுக்கு இதாக இருக்குது, பேட்டர்னாகவே இருக்குது. அப்போ டிசம்பர் மாதம் எகெயின் திருப்பி அவங்க விட்ட இடத்த பிடிச்சிடுறாங்க. இப்போ டிசம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்கிறான், 2 ரேஞ்சுக்கு வந்திருக்கிறான். ஸோ இப்போ 2 ரேஞ்சுக்கு டிசம்பர் மாதத்துலேருந்து பிடிச்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இந்த சூழலில் எம்எஃப்பும் சரி, இன்ஸ்டிடியூஷன் சரி, எஃப்ஐஎஸும் சரி, இந்த குவார்ட்டருக்கு யாரும் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. அதனால் நம்ம வந்து நேர நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு வந்துடுறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 175, ஃபேர் ப்ரைஸ் 166, கரண்ட் ப்ரைஸ் 158, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.95 வருது. இவன் இப்போ வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்சிவ். பிபிஐ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி. இப்போ இவன் இந்த நிலையிலிருந்து என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குன்னா 1.1 ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும். 1 ரீச் பண்ணான்னா 166 வருது. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1லேருந்து 1.5 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் வச்சுருப்போம். ஸோ இப்போ இவன் வந்து 1 கடந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 1.25 அப்படின்னு சொன்னாக்க 208 வருது. 1.5னா 249 வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 158 இப்போ கரண்ட்டில் இருக்கிறான். 166, 208, 249 மேலே கொண்டு போனான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவிலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்ச். அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கரண்ட் இபிஎஸோடைய டிடிஎம் 7.1 இருக்கும். அங்கே நமக்கு 7. அது ஆவரேஜ் பண்ணும்போது 1.75 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆக போகிறது 2.10. அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து இது குமுலேட்டிவ் ஆவரேஜோட இந்த எஸ்டிமேஷனை நம்ம கம்பேர் பண்ணும்போது குமுலேட்டிவ் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஏன் இந்த இடத்துல இது கம்மின்னு எடுக்கிறேன்னா அவன் மேலேருந்து தான் கீழே இறங்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ அதனால குமுலேட்டிவ் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கோ இல்லாட்டி அப்சைட் மூமெண்ட்டுக்கோ சப்போர்ட் பண்ணும். இப்போ நமக்கு குமுலேட்டிவ் ஆவரேஜே குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கும்போது இருக்குது. நம்ம ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறது செப்டம்பர் மாதம் எல்லாமே இவன் பேட்டர்ன் இவன் வந்து கீழே எடுத்துட்டு திருப்பி டிசம்பர்லேருந்து ரெக்கவரி ஆகுறான். அதனால ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இவங்க ரெக்கவரி ஆகுறாங்களா இல்லாட்டி கொஞ்ச நாள்லேயே ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ரெக்கவரி ஆகுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ எனிவே அந்த ரேஞ்சை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சரியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஸோ இப்போ இவனுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம். இங்கே நம்ம வந்து S3லேருந்து S1 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். S3 82லேருந்து 92, S3 S2ஓட மிட் பாயிண்ட் 113லேருந்து 126, S2 152லேருந்து 168, S2 S1உடைய மிட் பாயிண்ட் 199லேருந்து 218, S1 255லேருந்து 277. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல, கொஞ்சமாக மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கி S2ஓட ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான். இது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைச்சிருக்கிறான். ஸோ இப்போ இந்த S2 ரேஞ்சோட சப்போர்ட் எடுக்க போகிறானா இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே கரெக்ஷன் ஆக போகிறானா அப்படிங்கிறத நம்ம வந்து சப்சிக்வெண்ட் டேஸில் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதை மாத்திரம் கவனித்து வச்சுட்டு நம்ம பொறுமையாக இருக்கலாம். ஆக்சுவல் ரிசல்ட்டு இப்போ இதே மாதிரியே அந்த 2.5 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துச்சுன்னா கூட
இது வந்து மேல அப்சைட் மூவ்மெண்ட்லாம் குடுத்து ஒரு டபால்னு போகாது. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெவல இத வந்து லெவல்ஸ வந்து மேட்ச் தான் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3.5, 4ன்னு எடுத்துட்டு போனோம்னா, மேல வந்து இந்த மிட் பாயிண்ட் லெவல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த லெவல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அவன் இந்த 2.5 அப்படிங்கிற லெவல்லயே இபிஎஸ் சொல்றேன். 2.5 அப்படிங்கிற லெவல்லயே எடுத்துட்டு இருந்தான்னாக்க, இந்த இந்த S2 இல்லாட்டி மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா இந்த அ இத வந்து ரேஞ்சையே வந்து அவன் வந்து இது பண்ணி மேட்ச் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்துல எடுத்துக்கிறோம். S2வ விட்டுட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அடுத்த குவார்ட்டருக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் 2.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்தான்னா, S2 வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல. ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும். இதுல என்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.